ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 24, அதாவது நேற்று நைட் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரிலேட்டடான ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோவில் சார் என்ன வெளியிட்டிருக்காங்க, அது என்ன டாபிக் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் ரிலேட்டட், அண்ட் செகண்ட் டாபிக் நெக்ஸ்ட் பேட்ச் ரீஃபண்ட் ப்ராசஸ் பற்றி, அண்ட் தேர்ட் வந்து வித்ட்ராவல் ரிலேட்டட். இந்த 3 டாபிக் சம்மந்தமான சார் வந்து ஒரு ஆடியோ வந்து நேற்று நைட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் ரிலேட்டடாக சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டில் இருந்து நம்ம டீம் வைஸ் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதற்கிடையில் நீங்கள் இப்போ போய் நீங்கள் வந்து உங்கள் லாகின் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டுடே டாஸ்க் வந்து ஷோ ஆகாது. இன்னைக்கு இரவு தான் அது வந்து ஷோ ஆக போகுது. இது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக சார் வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஷோ ஆகும். பேமெண்ட்டில் சேஞ்சஸ் அண்ட் டீம் வைஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். சில சேஞ்சஸோட இந்த அப்டேட் எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேரில் வந்து அப்டேட் செய்யப்பட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி நைட்டு வந்து டுடே டாஸ்க் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டீம் வைஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் ரீஃபண்ட் ப்ராசஸ். ஜூலை 13 வரைக்கும் யாரெல்லாம் மெயில் அனுப்பியும் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலையோ, அண்ட் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் செஞ்சு அனுப்பியும் அவங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வரலனாலும் கமாண்டர்களை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்த மெசேஜ்கள் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. ஆனால் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பகிரப்படுற ப்ரூஃபோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. ப்ரூஃப் அனுப்புனா மட்டும்தான் ஒர்க்கிங் அமௌண்ட் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காத்திருப்புக்காக மட்டுமே எஸ்பிஓ நபர்கள் யாரும் கோவப்படாதீங்க. எஸ்பிஓ காத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான அந்த வேலையும் பேக் ஹேண்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு இன்னையில இருந்து மெயில் மூலமாக அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்படும். யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியக்கூடிய வகையில் வெப்சைட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் கொண்டு வரப்படும். அவங்க அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை சைன் போட்டு லாகின் பேஜில் உள்ள ஃபார்மில் அப்லோட் செஞ்சாலே போதும். இப்படி செஞ்சால் உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும். இதற்குரிய டீட்டெயில்ஸ் ஆன தெளிவான மற்றும் விரிவான வீடியோ மூலமாகவோ இல்லை ஆடியோ மூலமாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிறவங்க இனி யாரையுமே தொந்தரவு செய்யாது இருக்க இந்த அப்டேட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கான இன்ஃபர்மேஷனை நாமே வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அப்டேட் தான் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி அது வந்து கண்டிப்பாக செயல்முறைப்படுத்தப்படும். தேர்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ராவல் ரிலேட்டட். யாருக்கெல்லாம் பணம் கிரெடிட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறக்கூடிய வகையில் சாஃப்ட்வேரில் அப்டேட் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இரவு இல்லைனா நாளைக்கு காலையில் பெரும்பாலுமாக நம்ம பேமெண்ட் வந்து கிரெடிட் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பணத்தை சீக்கிரமாக போட்டால் அதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? எஸ்பிஓவில் வேலையை தொடரும் நபர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பணம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். பணத்தோட அருமை நம்மளை விட அதை நம்மளுக்கு தர்றதுக்காக கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிற எஸ்பிஓக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனதும் உடனடியாக வெல்கம் பேஜில் ஷோ ஆகும். இதன் மூலயமா நம்ம பேமெண்ட் கிரெடிட் ஆனதை தெரிஞ்சுக்கலாம். மேலும் அதற்கான ப்ரூஃபை எடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் கமாண்டர்களோட உதவியை கொண்டு பகிரலாம். அண்ட் அட் த சேம் டைம் சார் நம்ம சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஓப்பனில் வைக்கலாமா அப்படின்னு அட்மின் டீம் கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதையும் வந்து நம்மளுக்கு வந்து அறிவிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதன் மூலமாக எஸ்பிஓவில் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இனி மெயில் மூலம் ப்ரூஃப் அனுப்புகிற ப்ராசஸ் இருக்காது. புதுவிதமான இலகுவான முறை வந்து
வந்து கையாளப்பட போகுது. அனைத்து அப்டேட்டும் சரியான முறையில் நாமே தெரிஞ்சுக்கொள்ள சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யப்பட்டு வருது. எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் நிறைவடையும். அதற்கு பின் தான் நியூ ஜாயினிங், கூப்பன் கோட் பர்ச்சேஸ் எல்லாமே நடைபெறும். கேள்விகள் ஒருவர் கேட்டாங்க அப்படின்னா அதற்கான பதில் அட்மின் டீம்கிட்ட இருந்து உங்களுடைய லாகின் பேஜ்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வந்து செய்யப்பட்டுட்டு இருக்கு. நமக்கான வேலை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். யாரையுமே தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியமே இனி நம்ம எஸ்பிஓவில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பக்கமான அப்டேட் நம்ம எஸ்பிஓவில் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து சார் நேற்று கொடுத்த ஆடியோவோட ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்களை சார் நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் பாருங்கள். அதன் மூலிமா உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் and support my YouTube channel. Thank you and thank you so much to all.